கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவனானவர் தமது மனிதர்களையே, தமது ஆட்களையே, தமது ஆடுகளையே ஏன் சுத்தி சுத்தி வருகிறார்? ஏன் அவர்கள் எங்க திரும்பினாலும் எங்க போனாலும் அவர்களை விடாமல் சந்திக்கிறார்? ஏன் அவர்களை துரத்துகிறார்? அவருடைய ஆடுகளுக்கு அவைகளுக்கு தங்கள் மேல் இருக்கிற பாசத்தை விட, கவனத்தை விட, அக்கறையை விட, ஜாக்கிரதை விட, எச்சரிக்கையை விட, விழிப்புணர்வை விட, பொறுப்பை விட தேவனுக்கு எக்கச்சக்கமான அக்கறை, கவனம், பொறுப்பு, பார்வை எல்லாம் இருக்கு. ஏன் அவர் ஆடுகளை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரு? விட்டு 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 போனாலும் விடாம நிக்கிறாரு அவரு. ஏன் அப்படின்னா பாசம் பண்ற வேலை. அவர் ஆடுகள் மேல அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அலாதி பாசம், அலாதி ஒரு கவனம். இது இல்லை அப்படின்னா அவருடைய ஆடுகளா இருந்தும் இவரால பின்தொடர முடியாது. வந்தாவா வராட்டா போன்றாரு. வந்தாவா வராட்டா போ அப்படின்றாரு. வந்தாவா வராட்டா போன்ட்டு அவருடைய ஆடுகள்கிட்ட அவரால் நடந்துக்க முடியாததுக்கு காரணம் என்னங்கிறதா கேள்வி. காரணம் என்ன? அவருடைய ஆடுகள் நரகத்துக்கு போகணுமே அப்படிங்கிறத விட போகக்கூடாதேங்கிறதுல பயங்கர கவனமா இருக்காரு. அவருடைய ஆடுகள் நினைக்குது, ஐயோ நம்ம நரது போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட இவர் பலபடி கூட கவனமா இருக்கிறாரு. புரிஞ்சுக்கிறீங்களா? அத பல டைம்ஸ் வெஸ்டேஜ்ல எவ்வளவோ போயிருக்கு. அவ்வளவு ஜாஸ்தியான சதவீதத்துல இவர் அக்கறையா இருக்கிறாரு. எதுக்கு? நரகத்துக்கு அவருடைய ஆடுகள் போயிடக்கூடாது என்பதுல அவருடைய ஆடுகளுக்கு இருக்கிற அக்கறையை விட பயங்கர கவனம். அதனாலதான் அவருடைய ஆடுகளால நரகத்துக்கு போகவே முடியல. இவருக்கு மட்டும் இப்படிப்பட்ட அக்கறை இல்லை அப்படின்னா அதுக்கு போயிருங்க. நம்புறீங்களா? அதுக்கு போயிருங்க. அப்ப யாருடைய அக்கறைனால போகாம இருக்குங்க? அவர் அவைகள் மேல் வச்ச பாசத்துல போகாம இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. தேவனை பற்றிய சத்தியங்கள் என்பது வேறு. தேவனை பற்றிய சத்தியங்கள், தேவனை குறித்த சத்தியங்கள் என்பது வேறு. தேவனை முக்கியப்படுத்துகிற சத்தியங்கள் என்பது வேறு. ரெண்டுமே வேறு. தேவனை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு. தேவனை தலைமையா, பிரதானமா, இம்பார்ட்டனா, முக்கியத்துவப்படுத்தி இருக்கிற சத்தியங்கள் வேறு. இந்த ரெண்டு சத்தியங்களுமே பைபிள்ல இருக்கு. ரெண்டு சத்தியத்தை உள்ளடக்கியதான் பைபிள். தேவனை பற்றிய இன்ஃபர்மேஷன் பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். தேவனை பற்றிய சத்தியங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. தேவனை பற்றிய சத்தியங்களுக்கு உதாரணம் என்ன? இதெல்லாம் தேவனை குறித்த தகவல்கள். தேவனை பற்றிய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. ஓகே, அவர் இரக்கம் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர், நீடிய சொந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். இதெல்லாம் என்னது? தேவனை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள், செய்திகள். சரி, தேவனை முக்கியப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன? ஃபார் அன் எக்ஸாம்பிள், தேவனை முக்கியப்படுத்துகிற சத்தியங்கள், தேவனை இம்பார்ட்டன்ட் பண்ற சத்தியங்கள். இப்படின்னா பைபிள்ல இருக்கு. இந்த 6 பாடம் என்ன பாடம்? 6 பாடம் என்ன பாடம்?
ம் ம் இதுல தேவன் அப்படிங்கிற பாடம் தான் தேவனை பற்றிய சத்தியங்கள். மற்ற 5 பாடமும் தேவனை முக்கியப்படுத்துகிறதுக்காக பேசப்படுகிற சத்தியங்கள். அவரை அவரை முன்னிலைப்படுத்தணும், அவரை முக்கியமான ஸ்தானத்துல நிப்பாட்டணும், அவருக்கு முக்கியத்துவத்தை கொண்டு வரங்கிறதுக்காகத்தான் இந்த 5 பாடங்கள் நடத்தப்படுது. அதுல விதி பாடங்கிறது காமனா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். காமன் லெசன். அதெல்லாம் அதுதான் வந்துட்டு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஒரு சொல்லப்படுகிற செய்திகளுக்கு உறுதி அதுதான் கொடுக்குது. கொடி பாடம், இணைப்பு பாடம், சுயம் பாடம், ஆடு பாடம் எல்லாமே இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படி நிரூபிக்கிறதுக்கு, அதை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பாடம் வருது. தேவனை பத்தி நிறைய பேசிடுவோம், ஆனா தேவனை முக்கியப்படுத்தி பேசுறது எத்தனை பேர் பேசுறோம்? தேவனை நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா தேவனை முக்கியப்படுத்தி முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது எத்தனை பேர் பேசுறாங்க? எத்தனை பேர் பேசுறாங்க? இப்ப பைபிள்ல பைபிள் எது கொடுக்கப்பட்டதுன்னா தேவனை பத்தி தெரிஞ்சுக்கோ, தேவனை எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கோ, அதுதான் பைபிள். நம்மளை முக்கியப்படுத்துறதுக்கு இல்ல, அவரை முக்கியப்படுத்துறதுக்கு தான் பைபிள். நம்மளை தெரிஞ்சுக்க பைபிள் தேவைப்படுது. நம்மள எது தெரிஞ்சுக்கணும்? அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு வர நம்மளை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கணும்? நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு அவரை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. 0 தெரிஞ்சுக்கிட்டு 1 யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. 0 பத்தியும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நம்பர் 2, அவர் ஆடுகளை தமது ராஜ்யத்துக்கு கொண்டு போய் ஆகணுங்கிற ஒரு ஓன் ப்ராஜெக்ட் அவர்கிட்ட இருக்கு. இதையும் புரிஞ்சுக்கணும். இஸ் ஓன் ப்ராஜெக்ட் என்னது? தமது ஆடுகளா பிறந்திருக்கிறவைகளை தமது ராஜ்யத்துக்கு கொண்டு போய் ஆகணும். என்ன தடை வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படிங்கிறதுல ஓன் ப்ராஜெக்ட் இது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளை கடைசி நாளில் எழுப்புவேன். என் பிதாவின் கையிலிருந்து படுத்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும். எல்லாமே இந்த கான்செப்ட்ல பேசுறாரு. ஹிஸ் ஓன் ப்ராஜெக்ட். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹிஸ் ஓன் ப்ராஜெக்ட், அவர்கள் விசுவாசித்தார்கள். போய் என்னுடைய ஆடுகளை பரலோகத்துக்கு, நான் இருக்கிற ராஜ்யத்துக்கு, சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிற முடிவு, திட்டம் அவருடைய சொந்த பிளானா, சொந்த காரியமா இருக்கனாலதான் புதிய எருசலேமுடைய சைஸை டிசைன் பண்ணிட்டாரு. யார்ட்டையும் கேட்காம இன்னா சைஸ் டிசைன் பண்ணிட்டாரு. அதனுடைய உள் அளவை கட்டமைச்சிட்டாரு. இத்தனை ஆடுகள் வருகிறார்கள். எப்படி நான் பிளான் அவருக்கு, இத்தனை ஆடுகள் வருகிறார்கள், இத்தனை ஆடுகள் என்னுடைய ஆடுகளாக பிறக்கிறார்கள். ஆமேன். எதிரியின் ஆடு தன் மனசாட்சியோடு கூட ஒத்து போகாது. கவனமான வார்த்தை. எதிரியின் ஆட்கள், எதிரியின் பிள்ளைகள், எதிரியின் மனிதர்கள், எதிரியின் ஆடுகள் தேவனோடு கூட அப்படிங்கிறத விட இப்படி புரிஞ்சுக்கணும், தன் மனசாட்சி கூட ஒத்து போகாது, தன் மனசாட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. முக்கியம். காலங்கள்ல தேவன் ரொம்ப வருஷம் கழிச்சு மனசாட்சி குறித்து பேசியிருக்கிறாரு. அருமையான ஒரு பாடம், 1 hour லெசன் இருக்கு. மனசாட்சி அதோட பேசியிருக்கிறார். அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினேன் இந்த வாரம் ஃபுல்லா. 2-3 டிஃபரெண்டான பாடத்தை பேசினேன் இந்த வாரம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எதிரியின் ஆடு தன் மனசாட்சியோடு கூட ஒத்து போகாது. அப்புறம் எங்கிட்ட தேவனோட ஒத்து போகுது? தன் மனசாட்சியோடு ஒத்து போகாத மனம் தேவனோடு எப்படி ஒத்து போகும்? திஸ் இஸ் மை கொஸ்டின். எப்படி ஒத்து போகும்? அவனுடைய மனசாட்சி பேசுது, எதிரிட்ட விதியை ஜெயிக்க முடியாதுன்ட்டு மனசு சொல்லுது முடியுங்குது. ஒத்து போகாது. நமக்கு எப்படி மனசாட்சி இருக்கோ தூதர்களுக்கு என்ன இருக்கு?
மனம் இருக்கிற அனைவருக்கும் என்ன சாட்சி இருக்கும்? மனசாட்சி இருக்கும். இட்ஸ் எ கிஃப்ட். மனசாட்சி இருக்கும். தெய்வ பிரமாணம், மாறாத பிரமாணம், தேவனுடைய பிரதிநிதி, தேவனுக்காக நிற்கும், தேவனுக்காக பேசும். நம்மகிட்ட மனசாட்சி இருக்கு. மனசாட்சி பாரபட்சம் இல்லாம எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எதிரியின் ஆடுகள் தங்கள் மனசாட்சி கூட ஒத்து போகாது. அப்படி இருக்கும்போது தன் மனசாட்சியோடு ஒத்து போகாத, ஒத்துழைக்காத மனுஷன் எப்படி தேவனுக்கு ஒத்து போவான்? இதுதான் உலகத்துல பேசுறாங்க. அவன் மனசாட்சிக்கே பயப்படாதவன் கடவுளுக்கு எப்படிங்க பயப்படுவான்? இப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? இதான் அர்த்தம். தன் மனசாட்சிக்கு பயப்படாதவன், தன் மனசாட்சிக்கு கீழ்ப்படியாதவன் கடவுளுக்கு எப்படி பயப்படுவான்? கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிவான்? அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா? அப்ப மனசாட்சிங்கிறது தேவனுடைய ஒரு பிரதிநிதி. நம்ம மனசுக்குள்ள அது ரூல் பண்ணிட்டு இருக்கு, ரோல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கே தெரியாது. அது தேவன் சார்பா, தேவனுக்கு ஆதரவா நம்மகிட்ட அது பேசிக்கிட்டே இருக்கும். அதான் சில அரசியல் தலைவர்கள்லாம் தவறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில வெளியே வந்துட்டா கூட எதிர்கட்சிகள் பேசுவாங்க, கோர்ட்ல அதை பண்ணி நீங்க வெளியே வந்துட்டீங்க, ஆனா உங்க மனசாட்சி உன்னை சும்மா விடாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உன் மனசாட்சி உன்னை தூங்க விடாதுல்ல, நீ தூக்க மாத்திரை போட்டுதான் படுக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப மனசாட்சியினுடைய வேல்யூ கவனிங்க, மனசாட்சியினுடைய ஒர்க்கை கவனிங்க, மனசாட்சியினுடைய பவரை கவனிங்க. அப்படிலாம் இருக்கு. ஆமென். அப்ப பிசாசுக்கு மனசாட்சி இருக்கு. ஆனா மனசாட்சி சொல்றத அவன் என்ன செய்ய மாட்டான்? ஒத்துக்க மாட்டான். நீ தெய்வமா ஆக முடியாதுடா அப்படின்னு மனசாட்சி சொன்னா ஒத்துக்க மாட்டான். ஏன் முடியாது அப்படின்னு கேட்பான். இந்த மனசாட்சி சொல்றதையே கேட்காத ஆட்களை தான் தூக்கி நரகத்துல தள்ளி விடுறாரு. மனசாட்சிக்கு கேட்க மாட்ட நீ சொன்னடி, நீ என்னத்த எனக்கு கேட்க போற? ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 23:3 வாசிங்க. சங்கீதம் 23:3. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடியில் கொண்டு போய் விடுகிறார். அப்புறம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். எது நிமித்தம்? நமது நாமத்தின் நிமித்தம். நம் நிமித்தம் இல்ல, நம்முடைய பேர் நிமித்தம் இல்ல, நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் இல்ல, நம்முடைய நீதி நிமித்தம் இல்ல, நம்முடைய நல்லவங்கிற கனிகள் நிமித்தம் இல்ல. எது நிமித்தம் நடத்துவாராம்? தமது நாமத்தின் நிமித்தம். அப்படின்னா என்ன நாமத்தின் நிமித்தம்? ஏகப்பட்ட நாமம் இருக்கு. என்ன நாமத்தின் நிமித்தம்? நீதி உள்ளவர் என்கிற நாமத்தின் நிமித்தம், உண்மை உள்ளவர் என்கிற நாமத்தின் நிமித்தம். இந்த நாமத்தின் நிமித்தம் அப்படிப்பட்ட பெயர் அவருக்கு இருக்கிறதுனால அவர் நீதியின் பாதையிலே நடத்துவார். அதே மாதிரி சங்கீதம் 139 கடைசி வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139, சங்கீதம் 139 கடைசியில் என்ன வந்திருக்கு? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் ஒன்றோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 2 வசனத்துல இருக்கிற ஒற்றுமை என்ன? அதுல நடத்துவார், இதுல நடத்தும். நடத்துவார் விசுவாசம், நடத்தும் நடத்துகிறார். அது என்னது? பிரசன்ட் டென்ஸ். அது என்னது? ஃபெய்த். என்ன எப்படி நடத்துகிறார்? என்ன எப்படி நடத்துகிறார்? விசுவாச அறிக்கை. ஓகே, இதுல என்ன வந்திருக்கு? நடத்தும். இது என்னது? ஃபெய்த் பிளஸ் அது விசுவாச அறிக்கை, இது விசுவாச ஜெபம். அது அறிக்கை, இது பிரேயர். புரியுதுங்களா வசனம்?
நடத்தும்னா பிரேயர், நடத்துகிறார்னா அறிக்கை, விசுவாச அறிக்கை, விசுவாச பிரேயர். இந்த 2 வசனத்துல வச்சு ஆண்டவர் பேசுறத அப்படி கவனிங்க. சங்கீதம் 23:3 நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இப்ப நீதியின் பாதைங்கிறது தேவனுடைய வழி, தேவனுடைய பாதை, தேவனுடைய இந்த வழி. அதுல அவர் நடத்துகிறான்ட்டு நம்ம அவரை கை காமிச்சோம்னா அப்ப நம்மளால நாம என்ன செய்ய முடியாதுன்னு தெரியுது. நம்மளால நடந்துக்க முடியும் அப்படின்னா அவர் நம்மளை நடத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லதானே? அப்ப நம்மளால நம்ம நடந்திக்க முடியாதுங்கிறத இன்டைரக்டா வசனம் அங்க சொல்லுது. அதே மாதிரி சங்கீதம் 139 என்னத்தை படிச்சோம்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்குற வழி இருக்கான்ட்டு யார் பார்க்கணுமா? அவர் தான் பார்க்கணும். பார்த்துட்டு இதெல்லாம் வேதனை உண்டாக்குதுல, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறா மனச அப்படின்னு சொல்லிட்டாப்ல பாடு தீந்துராது. அப்படி சொல்லிட்டாப்ல, அப்படியே ஆண்டவரே இவ்வளவு லிஸ்ட் இருக்கா, இவ்வளவு விஷயங்கள நான் உங்களை வேதனைப்படுத்துறேனா, தான் சரி பண்ணிடுறேன் சொல்ல முடியாது என்று பார்த்து என்ன சொல்ல வர்றாரு? சரியான வழியில, உமக்கு உரிய வழியில, அந்த நீதியின் பாதையில, சரியான பாதையில என்னைய நடத்தும். திரும்ப எங்கதான் வர்றாரு? செக் பண்ணவும் யார்கிட்ட தான் வர்றாரு? அதை கரெக்ட் பண்ணவும் யார்கிட்ட தான் நிக்கிறாரு? அப்ப இது என்ன காமிச்சு கொடுக்குது? நம்மளால முடியாது. ஆமே. சரி, அப்ப இந்த வசனத்தை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஃபைனலா? நம்மளால நம்மளை நடத்திக்க முடியாது, அவருடைய ட்ராக்ல, அவருடைய பாதையில அவர் தான் நம்மளை நடத்தணும். இந்த ஒற்றை சத்தியத்துல ஸ்டாண்டர்டா நிக்கணும், ஸ்டெடியா நிக்கணும். இந்த ஒற்றை சத்தியம் நம்மளால அவருடைய பாதையில, அவருடைய வழிகள்ல நடந்துக்க முடியாது. தட் மீன்ஸ் சத்தியத்துல நம்மளால நம்மளை நடத்திக்க முடியாது, நாம நடந்துக்க முடியாது. தேவனாலதான் இதை செய்ய முடியும். இதான் வசனம் நம்மகிட்ட சொல்லுது. ஆமென். இதை வச்சு ஒரு வசனம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. என்ன வசனம் கன்ஃபார்ம் ஆகுது? யோவான் 15:5 கன்ஃபார்ம் ஆகுது. யோவான் 15:5 என்ன சொல்லுது? நான் திராட்சை செடி, நீங்க சரி, நான் அவனில் நினைத்திருந்தால் கொடுப்பான். அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொல்லிட்டாரா? என்ன சொல்ல வந்தாரு? இதைத்தான் அங்க சொல்றாரு. சத்தியத்துல நடந்துக்கணுங்கிறது நீ நினைக்கிற, ஆனா என்னை அல்லாமல் உன்னால் சத்தியத்தில் நடந்து கொள்ள முடியாது. என்னை அல்லாமல் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், பட் அதை செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல தேவன். என்னை அல்லாமல் உங்களால் இப்படி கை காமிக்கிறாரு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஓகே, இப்ப இதுவரை கிளியரா? இந்த ஒற்றை சத்தியத்துல நாம் உயிர் உள்ள அளவும் நிலை நிற்க வேண்டும். எந்த சத்தியம்? நம்மளால நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியும். நம்மளால முடியாதது எது அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. நம்மளால நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியும். அந்த எபிலிட்டி நமக்கு சொந்தமாவே வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன சினிமா பார்க்க முடியும், எனக்கு பிடிச்ச மாதிரி உலகத்துக்கு அடுத்த காரியங்கள டைம் பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்ச வழியில நடந்து கொள்ள என்னால முடியும். ஆனா அவருக்கு பிடிச்ச வழியில நடந்து கொள்ள என்னால அது முடியாது. ஆமே, என்னால முடியாது. அதான் சொல்ல வர்றார். எனக்கு பிடிச்ச வழிகளில் நடக்க உங்களால் முடியாதுன்னு சொல்ல வர்றார்.
இந்த ஒற்றை சத்தியம் ரொம்ப கவனம். இந்த ஒற்றை சத்தியம் புரிஞ்சிடும். ஆனா இத கன்ஃபியூஸ் பண்ற வசனங்கள் அடுத்து ரெண்டு வருது. நீ அதுக்கு தப்பிக்கணும். அதுக்கு நீங்க தப்புவிக்கப்படணும் தான் நீ சப்ஜெக்ட். இதை குழப்புகிற, முரண்பாடா பேசுகிற ஒரு சில 2 சத்தியம் அங்க வருது. அதை நீங்க கிளியர் பண்ணாம இதுல நீங்க நிக்க முடியாது. நம்பர் 1 மறுபடியும் ரீகால் பண்றேன். சங்கீதம் 25:5 வாசிங்க. சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே, அண்டர்லைன், என்ன பேசுறாரு? உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி அப்புறம் என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சரி, 25:5 சங்கீதத்துல சத்தியத்திலே நடத்தி அப்படின்ட்டு தேவனை பேசுறாரு. ஏன் அங்க பேசுறாரு? இவரால் என்ன செய்ய முடியாதான்? நடந்துக்க முடியாதான். இன்னும் சில வசனம் இருக்கு, வாசிக்க வேண்டாம், அடுத்ததுக்கு வாங்க. அப்ப இந்த சங்கீதம் 25:5 சங்கீதம் 23:3 சங்கீதம் 139 வாய்ச்ச அந்த வசனத்தையும் உறுதிப்படுத்துது. சரியா? இப்ப அடுத்தது வாங்க. சங்கீதம் 26:3 வாசிங்க. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இங்க கவனிங்க. உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன். காலத்துக்கு விடுறாரா? நடத்தி அப்படின்னு அங்க பிரேயர், இங்க என்ன சொல்றாரு? நடந்துக்கிறேங்க நான் சத்தியத்துல அப்படிங்கிறாரு. இது எப்படி? ஒன்னும் செய்ய முடியாதுன்ட்டு ஒரு வசனம் இல்ல, நான் செய்யறேனே இன்னொரு வசனம். சத்தியத்துல நடத்துன்ட்டு ஒரு பிரேயர், அது தனியா ஒரு வசனம். சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன், இது ஒரு வசனம். அப்ப இதை வச்சுட்டு என்ன பேசுவோம் நம்ம? பிரதர், சத்தியத்தில் நடந்து கொள்ள முடியாது நினைக்காங்க பிரதர். முடியும் பிரதர், நம்மளால. இதை நடந்திருக்காங்க பாரு பிரதர், நடந்திருக்காங்க, நடக்க முடியும் பிரதர். 1 யோவான்லாம் பாருங்க, சத்தியத்திலே நடக்கிறதை கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். நடந்திருக்காங்க பிரதர். பிரதர், நம்மளால முடியும் பிரதர் சத்தியத்தில் நடந்துக்க. இப்படி இந்த வசனம் எடுத்து அவ்வளவு கோர்வையா பேசுவாங்க. அப்ப சத்தியத்தில் நடந்துக்க முடியாதுன்ட்டு ஒரு வசனம் அங்க வருது, சத்தியத்தில் நடந்துக்க முடியும்ட்டு ஒரு வசனம் வருது. சரி, இதை அப்படி வச்சுக்கோங்க. 3வது பேசுறேன் பாருங்க, கவனிங்க. எபேசியர் 5:8. எபேசியர் 5:8. எபேசியர் 5:8. ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கவனிங்க, நடந்துக்க முடியாது, அவர் தான் நடத்த முடியும். சந்தோஷம். நடந்துக்க முடியும், நடந்துக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நடந்து கொண்டவர்கள் பைபிள்ல இருக்கிறார்கள். இது ஒரு வசனம். இப்ப நடந்துக்கணும், உங்களால் முடியும், இது ஒரு வசனம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க பிரதர். பைபிள்ல அப்படி இருக்கு சொல்லியிருக்க பிரதர். இருக்கணும் பிரதர், நம்ம இருக்க முடியும், இருக்க வாஞ்சிக்கணும், இருக்க விரும்பணும், முயற்சி பண்ணணும். இப்படி 3மே கிட்டத்தட்ட அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணும். ஒற்றை சத்தியத்துல நிலைநிற்க விடாதபடி கன்ஃபியூஸ் பண்ணுகிற 2 பார்வைகள், 2 வசனங்கள் இதுல வருது. புரியுதுங்களா? இப்படி வருது. இந்த 2 வசனங்களுக்கு நீ விளக்கம் கொடுக்காம முதல் சொன்ன வசனம் நிக்கவே முடியாது. உங்களால நிக்க முடியாம இருந்த, அதனாலதான் பேசுறேன் நான். நிக்கவே முடியாது உங்களால. யோவான் 15:5 என்னைக்கு தெளிவானதோ அன்னைக்குதான் எல்லாம் வெளிச்சமானது. இந்த வசனம் என்னைக்கு அதனுடைய ஃபுல் வெளிச்சத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணிச்சோ அன்னைக்கு தான் எல்லாம் தெளிவானது. கிளியர்.
ஆமீன் சொல்லுங்க. சரி, இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் பாருங்க. அவர் செய்வார் அவர் செய்வார் என்று வசனம் சொன்னாலே, உதாரணத்துக்கு 1 பேதுரு 5 கொஞ்ச காலம் பாட நிற்கிறவங்களை தேவன் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். இதெல்லாம் யார் செய்யறது? தேவன் செய்யறான்ட்டு பேதுரு சொல்லிட்டாரு. என்ன செய்வாரு? நிலை நிறுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். நிறைய வசனத்துல பைபிள்ல அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார் பைபிள்ல வரும். அப்படி வந்தா நீங்க புரிஞ்சுக்கணும், அது நம்மளால முடியாது, அந்த நம்ம வேலை இல்லை, அது யார் வேலை இல்லை, அது நம்ம ஜாப்பே கிடையாது, நம்ம ஜாப் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் சொல்லிட்டா, அப்ப ஸ்திரப்படுத்துறது நம்ம ஜாப் இல்ல, ஸ்திரப்படுத்துறது நம்மளால முடியாது. சத்தியத்திலே நடத்துகிறார் அப்படின்னு வந்துட்டா, அப்ப சத்தியத்துல நம்மளால நடந்துக்க முடியாது, நம்ம ஜாப் இல்லது, நமக்கு அது கையளிக்கப்படல அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார், கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார், தேவன் செய்வார் தேவன் செய்வார். இப்படி வந்துச்சு அப்படின்னாலே அது நம்ம ஜாப் இல்லைன்னு கை எடுத்துடணும், எடுக்க வரணும் மனசு. அது அவர் ஜாப், அவர் டியூட்டி, அவருடைய ஒர்க், அது அவரால் தான் அது முடியும். அதுக்கான எபிலிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு, அதற்கான சோர்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு, அதற்கான பலன் பவர் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு, அதற்கான விஸ்டம் அவர்கிட்ட தான் இருக்கு, நம்மகிட்ட இல்லை. ஆமென். ரெண்டாவது, அவர் செய்வார் அவர் வேலை அவரால் தான் முடியும்னு சொல்லி இருக்கிற அதே காரியத்தை நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு வசனம் சொன்னிச்சுன்னா, இந்த தாவீது செஞ்சாரு சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன், இந்த பேதுரு செஞ்சாரு பாருங்க, இந்த பவுல் பண்ணாரு பாருங்க, இந்த பாருங்க யோசேப்பு பண்ணிட்டான் பாருங்க, இப்படி இவன் செஞ்சான் அவன் செஞ்சான், நான் கர்த்தருக்கு எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். பாத்தீங்கன்னா வைராக்கியமா இருந்திருக்கிறான். பாத்தீங்களா எப்படி ஓடனா பாருங்க யோசேப்பு போத்திபார் வீட்டுல. பாத்தீங்கன்னா இப்படி நான் செஞ்சேன் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் அவன் இப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சான்னு வசனம் வச்சுன்னா, எந்த வசனம்? கர்த்தராலதான் முடியும்னு சொன்ன ஒரு சத்தியத்தை மனுஷனு செஞ்ச மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கிங்க? அத அவனா செய்யல, அவர் செய்ய வச்சுதான் அவன் அதை செய்யறான். அவனா செய்யல, சத்தியத்தை நடந்து கொள்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அப்ப அவனா அதை செய்யல, சத்தியத்துல நடத்தும் சொன்ன பிரேயருக்கு பதில் சத்தியத்தை நடந்து கொள்ளுகிறான். இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க நேரடியா அர்த்தம் எடுக்க கூடாது. யோசேப்பு போத்திபார் வீட்டுல பாவத்துக்கு விலகி ஓடிட்டா அப்படின்னா அவனா ஓடல, ஓட வச்சது யாரு? அவனுக்குள்ள பேசுனது யாரு? அவனுக்குள்ள சத்தியத்தை பம்ப் பண்ணது யாரு? ஃபில் பண்ணது யாரு? அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்தது யாரு? இப்படிப்பட்ட தெய்வீக பயத்தை அவனுக்குள்ள உண்டாக்குனது யாரு? இதை புரிஞ்சுக்கணும். இதனாலதான் அவன் அதை செஞ்சான். ஆமென். மேலும் அவர் செய்ய வேண்டிய வேலைய அவரால முடிஞ்சத நீங்க செய்யணும் வசனம் சொன்னா, நாம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தெரியப்படுத்துது நமக்கு. நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்காகவே அழைத்திருக்கிறார். நாம இப்படி இருக்கணும், நாம இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத ஜஸ்ட் நாலேஜ் இங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் எழுதப்பட்டிருக்கு, தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வேற எதுக்கு அப்படி எழுதப்பட்டிருக்கு, எதுக்கு இப்படி பைபிள் சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா பைபிளை பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கணும், சரியா தான் இருக்கிறோம், நாம இருக்கிறது சரிதான், நாம இப்படி பார்க்கறது சரிதான், இப்படி பேசுறது சரிதான், அப்படி நினைக்கிறது சரிதான், நமக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் உதிக்கிறது சரிதான், இந்த பைபிள் இருக்கு, கிராஸ் செக் வெரிஃபிகேஷன், அதுக்கு அந்த வசனத்தை எடுக்கணும். இதை விட்டுட்டு பவுல் இப்படி சொல்லியிருக்காரு பிரதர், வசனம் இப்படி சொல்லியிருக்க பிரதர், போய் செய்யுங்க பிரதர், முடியாது. அது முடியாதுன்னு பைபிள் சொல்லுதே, ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுதே தெளிவா. இது புரிஞ்சாதான் எதிர நிக்க முடியும். நம்மளால
முடியாது, அவரால் தான் முடியும்னு ஒத்துக்கிட்ட அந்த சத்தியத்துல நிக்க முடியும். அப்படி சொல்லிட்டு 2 வசனம் இப்படி சொல்லுது. இதுக்கு நிறைய மெசேஜ் போயிட்டு இருக்கு, கிறிஸ்தவத்துல நிறைய இருக்கு. இதை வச்சு நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சிக்கலாகி போச்சு? முடியாதுன்னு ஒரு வசனம் சொல்லுது, ஒரு வசனம் முடியும்னு சொல்லுது. இப்ப ரெண்டையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவற்றை செபிச்சு பலனை வாங்கி நீ செஞ்சிடணும். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. முடியாதுன்னு சொல்லுது, முடியும்னு சொல்லுது. ஆனா ரெண்டையும் எப்படி சேர்க்கிறது? நம்ம செபிச்சு அங்கிருந்து அவற்றை வாங்குறத வாங்கிட்டு நம்ம செஞ்சிடணும். 50-50 50 அங்கிருந்து வாங்கணும், 50 நாம செஞ்சிடணும். அப்ப 100 ஆயிரும். 50-50 வாங்கிட்டு உங்க 50 போட்டு அவர் 50 வாங்கிட்டு நீங்க ஒண்ணு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, கிரெடிட், மகிமை, ஸ்தோத்திரம் எப்படி 100% அவர் தர முடியும்? இது என் கேள்வி. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க எப்படி முடியும் நான் கேட்கிறேன். முழு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் எப்படி முடியும்? பாதி மனசு உங்களுக்குலாம் இருக்கு, பாதி தான் அங்க வாங்கினீங்க, அதான் நீங்க சொல்றது. எப்படி முடியும்? அரை இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஏன் விசுவாசிகளால முழு மனசோட ஆராதிக்க முடியலன்னா, நமக்கு பிரசங்கம் எப்படி இருக்கு? பாதி அவட்ட ஹெல்ப் கேளுங்க, அந்த ஹெல்ப்பை வச்சு பாதியை நீங்க பாருங்க. அப்படிலாம் அந்த காரிய சக்சஸ் ஆனவனையே பாதி பங்கு யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கேன். நான் எப்படி 100 அவர்கள் கொடுக்க முடியும்? எப்படி எனக்கு கொடுங்க, கேட்கத்தானே செய்வேன். சிக்கல் எங்கன்னு கவனிச்சிங்களா? இதான் சிக்கல். இப்படி பேசிட்டு அப்புறம் முழு மனசோட ஆராதிங்க கையை தட்டுக்குன்னா பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆமே. ஓகே, இதோட நிறுத்துறோம், நேரம் ஆயிட்டது. இதுக்கடுத்து செடி கொடி பாடம் ஒன்று போயிட்டு இருக்கு, பேசலாம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஏன் தேவன் தம்முடைய ஆடுகளை சுத்தி வர்றாரு, தம்முடைய மனிதர்களை, தம்முடைய ஜனங்களை, தம்முடைய ஆட்களை குறி வச்சு சுத்தி வர்றாரு? நம்பர் 1. 2வது என்ன பார்த்தோம்? எதிரி தன் மனசாட்சி சொல்றத கூட ஒத்துக்க மாட்டான். பின்ன எங்கிட்ட அவன் தேவன் சொல்றதை ஒத்துக்க போறான்? எதிரி எப்படி தன் மனசாட்சிக்கு ஒத்துக்காம இருக்கிறானோ, அப்படியே இருளின் பிள்ளைகளும், பிசாசின் பிள்ளைகளும், எதிரின் பிள்ளைகளும் தன் மனசாட்சி சொல்றது என்னன்னு தெரியும், ஆனா மனசாட்சி சொல்றத ஒத்துக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க, சமாளிச்சலாம்னு சொல்லுவாங்க. அப்ப மனசாட்சி கொடுக்கிற சாட்சிக்கு கீழ்ப்படியாத, ஒத்துக்காத, ஏத்துக்காத அந்த ஆத்மாவை தான் தேவன் எங்க தள்ளுறாரு? நரக தள்ளுறாரு. நம்பர் 2. நம்பர் 3 என்ன பார்த்தோம்? நம்மளால முடியாது, அவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலையும் முடியும்னு ஒரு வசனம் சொன்னிச்சு அப்படின்னா அது அப்படி இல்லை, அவரால தான் இது நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னா நம்மளை செய்ய சொல்லல, நம்மளை புரிஞ்சுக்க சொல்லுது, தெரிஞ்சுக்க சொல்லுது. நம்பர் 1. 2வது, நாம ஒரு வேளை அப்படி இருந்தோம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது. சரியாத்தான் போறேன், யாரும் ஒன்று குழப்பப்படாத, நீ சரியாத்தான் போற, நம்மளை உறுதிப்படுத்திக்க அது சொல்லுது. ஆமென்.